சிந்திப்போமே. 1895 யாரும் எழுதனை சார்பு ஆகார். சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். சிந்தனை உடையீர், சிந்திப்பதற்கான மனத்தை உடையீர். வாழ்வில் தந்தையோ தாயோ தமக்கையோ மற்ற மனைவி மக்கள் போன்ற உறவினர்களோ நமக்கு எள்ளளவும் துணையாக மாட்டார்கள், எள்ளளவும் துணை ஆக மாட்டார்கள். ஆகவே நமது மனத்துள் புகுந்து அவனையே அடைவதற்கான வழியையும் காட்டுபவனும் விளங்குகின்ற பிறை சந்திரனை சூடுபவனும் ஆகிய நம் தந்தை எம் தந்தை வசிக்கும் எதிர்கொள் பாடி ஆலயத்தை அடைந்து உய்வோமாக. இப்படியாக நமக்கு உண்மையான ஒரே துணை பெருமானே என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பு ஆகார், வந்து நம்மோடு உள்ளளாவி வான நெறி காட்டும் சிந்தையீரே நெஞ்சினீரே திகழ் மதியம் சூடும் எந்த கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே என்று சுந்தர பெருமான் தாம் அருளி செய்த 7வது திருமுறையான தேவாரத்தில் 7வது பதிகத்தில் 9வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். துணையை உணர்வோம், குற்றம் அகல்வோம், பேரானந்தத்தில் துளைப்போம் துளைப்போம் துளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.